அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் நூற்றாண்டு காலத்திலே முருகன் மேல அபரிமிதமான பக்தி கொண்ட ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு கச்சியப்பர் என்று பெயரிட்டு பாசமாக வளர்த்து வராங்க. அந்த குழந்தை வளர வளர கல்வி கலைகளிலும் ஞானத்திலும் முருகன் பேர் கொண்ட பக்தியிலும் சிறந்து விளங்குறாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கச்சியப்பரோட கனவுல தோன்றிய முருகப்பெருமான், என்னுடைய வரலாறை தமிழில் மிக பெரும் காப்பியமாக உருவாக்கு என்று சொல்லி திகட சக்கர செம்முக மெய்த்துலன் என்று முதல் அடியையும் எடுத்து கொடுக்கிறாரு முருகப்பெருமான். தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு விழித்தெழுந்த கச்சியப்பரோ மனமுருகி ஆனந்த கண்ணீர் விடுறாருங்க. பின்ன என்ன, முருகனே கனவில் தோன்றி சொல்றதென்ன சாதாரண விஷயமா? அது நம்ம கச்சியப்பருக்கு நடந்தது. வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் அதை சரியா பயன்படுத்திக்கணும். கச்சியப்பரும் பயன்படுத்திக்கிட்டாரு. முருகன் இட்ட கட்டளையை சிரமேற்கொண்டு அவர் எடுத்து கொடுத்த முதல் அடியையே தன்னுடைய புராணத்தினோட முதல் வரியாக கொண்டு விநாயகர் துதியையும் பாடினாருங்க. அதை தொடர்ந்து முருகனோட வரலாற கந்த புராணமா பாடத் தொடங்குறாரு. ஒவ்வொரு நாளும் தான் இயற்றிய பாடல்களை உறங்க செல்வதற்கு முன்னாடி முருகனோட திருப்பாதத்துல சமர்ப்பித்து விட்டு, முருகா, என் சிற்றறிவுக்கு எட்டிய அளவு உன்னுடைய வரலாறை நான் இன்று இயற்றி இருக்கிறேன். இதை நாளையும் தொடர்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டிக்குவாரு. ஒரு நாள் அவர் அப்படி வேண்டிக்கிட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் அவர் வந்து பார்க்கிறாரு. அவர் இயற்றிய பாடல்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில வார்த்தைகள்ல மட்டும் பிழை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இதை பார்த்து அதிசயித்து நின்ன கச்சியப்பர், அடடா, இது என்ன அதிசயம்! முருகப்பெருமானே நான் இயற்றிய பாடல்களில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தம் செய்திருக்கிறாரா? என்னைய பாக்கியம் செய்தேன் அடியேன் என்று உச்சி குளிர்ந்து போகிறார். அதே போல முருகனோட திருவருள் துணை கொண்டு கச்சியப்பர் முருகனோட வரலாறான கந்த புராணத்தை 10,345 பாடல்களுடன் நிறைவு செய்யறாருங்க. ஆனா அவருக்கான உண்மையான சோதனையை இனிமேதான் காத்துக்கிட்டு இருக்கு. மிக பெரும் கல்வியாளர்களும் புலவர்களும் கூடியிருந்த திருச்சபையில தான் இயற்றிய கந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்யறதுக்காக கச்சியப்பர் போறாரு. ஆனா அந்த இடத்துல அவர் இயற்றிய கந்த புராணத்தினோட ஆரம்ப கட்டத்திலேயே அங்கிருந்த புலவர்களால எழுப்பப்பட்ட சந்தேகங்களையும் கேள்விகளையும் தீர்த்து வைப்பதற்கு திணறுறாரு. அப்ப அவருக்கு உதவி செய்வதற்காக முருகனே நேரில வந்து உதவி செய்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுதாங்க நடந்தது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதை பற்றி நாம வரும் வீடியோவில் தெரிஞ்சுப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.